வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச். நம்மளுடைய ஆரோக்கிய வாழ்வில் நம்ம உண்ணக்கூடிய உணவும் நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சி இது ரெண்டுமே சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இந்த பதிவில் குட் நியூட்ரிஷன் ப்ளஸ் எக்ஸசைஸ் இது ரெண்டுக்கு கூடயே டீடாக்சிஃபிகேஷன் அல்லது நச்சுத்தன்மைகளை வெளியேற்றக்கூடியது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த பதிவை நீங்கள் எண்டு வரைக்கும் பார்க்கக்கூடிய பட்சத்தில் ரெண்டு விஷயங்கள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸில் டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான 5 வேஸை சொல்ல போகிறேன். ரெண்டாவது, இன்றைக்கி டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு லக்ஸுரி அல்லது ஒரு ஆடம்பரமாக கருதப்படுது இல்லையா. இன்றைக்கி இந்த பதிவில் எண்டில் நான் உங்களுக்கு ஈஸியாக நம்ம வீட்டிலேயே நம்ம பாடியிலிருந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம என்னெல்லாம் டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம டைம் எடுத்துக்காமல் பதிவுக்குள்ளாடி ஜம்ப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டீடாக்ஸினுடைய பெனிஃபிட் என்னென்னா எலிமினேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ். இன்றைக்கி இந்த மாடர்ன் உலகில் நம்ம நிறைய பொல்யூட்டன்ஸு, நம்ம நிறைய கெமிக்கல்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸாஸ் இது எல்லாமே நம்ம பாடியில் அக்யூமுலேட் ஆகிறது உண்டு. இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் அது உணவு மூலமாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபாஸ்டிங்காக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ப்ராக்டிசஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த பாடியிலேருந்து டாக்ஸின்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகும். இது நம்ம பாடியினுடைய அல்லது பாடிக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய ஆப்டிமல் ஃபங்க்ஷன் அதாவது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் ஓவரால் ஹெல்த்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். சரி, ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் நடக்கக்கூடிய பட்சத்தில் என்ஹான்ஸ்டு டைஜஸ்டிவ் ஹெல்த் நல்லாயிருக்கும். அதாவது ஜீரணம் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்தான சாப்பாடு சாப்பிடணும், சாப்பிட்ட சாப்பாடு சத்துக்கள் உடம்புல அப்சர்வ் ஆகணும், அதே மாதிரி கழிவுகளும் வெளியேற்றப்படணும். இந்த இடத்துல டைஜஷன் அப்படிங்கிறது நம்ம உண்ட உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பாடியில் அப்சர்வ் ஆகணும், அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நியூட்ரியன் அப்சார்ப்ஷன். ரெண்டாவது வயிறு பெருமல் ப்ளோட்டிங் சொல்கிறோம், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய இன்டெஸ்டினல் ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாஸ் அல்லது கட் மைக்ரோபயோம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இதனுடைய கல்ச்சர், இதனுடைய க்ரோத் இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது நம்மளுடைய டீடாக்சிஃபிகேஷன். ஸோ சிம்பிளாக சொல்ல போயாச்சுன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பெட்டர் ஆகிறதுல டீடாக்சிஃபிகேஷன் ரொம்ப சப்போர்ட்டிவாக பார்க்குறோம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஸ்டட் எனர்ஜி லெவல்ஸ். நம்ம நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு நம்ம எல்லோரும் ஆசைப்படுறோம் இல்லையா. இந்த இடத்துல எப்போ நம்ம பாடியில் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றப்படுதோ ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் பெட்டர் ஆகிடும். ஏன் பெட்டர் ஆகுதுன்னா நம்ம நல்ல குட் நியூட்ரியன் ரிச் அல்ல நியூட்ரியன் டென்ஸான ஃபுட் எடுக்கும்போது, ப்ராப்பரான ஹைட்ரேஷனாக தண்ணி குடிக்கும்போது, ஆன்டி ஆக்சிடன்ஸ் ரிச்சான ஃபுட் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாடிக்கு தேவையான ஃபியூவல் கரெக்டாக கிடைக்குது அண்டு டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற்றப்படுது இல்லையா. அதனால் நம்மளுடைய வைட்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய அல்லது ஒரு சுறுசுறுப்பு தன்மை, அந்த வைப்ரன்சி அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அலர்ட்னஸும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லையா. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ். நம்ம யோசிப்போம் இல்லையா, டீடாக்சிஃபிகேஷனுக்கு மென்டல் கிளாரிட்டிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னா எஸ், நிறைய சம்மந்தங்கள் இருக்குது. ரைட், ஃபஸ்ட்டு டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும்போது நம்மளுடைய பாடியில் இருக்கிற சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டம்ஸில் வரக்கூடிய அந்த பேர்டனை ஃபஸ்ட்டு குறைச்சிடும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறது மூலமாக நம்மளுடைய இன்டெஸ்டைனுங்கிறது நம்மளுடைய வயிறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரெயின்னு சொல்லுவோம். கட் அண்ட் பிரெயின் ஆக்சிஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த கட்டும் நம்மளுடைய பிரெயினும் இன்ட்ராக்ட் பண்ணும். அதெல்லாம் சில கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ பேச போதில்லை. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக இருக்கும்போது டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல ஹெல்த்தியான இன்டெஸ்டைன் இருக்கும்போது நம்முடைய கான்சன்ட்ரேஷன் பெட்டராக இருக்கும், நம்முடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது சிந்தனை திறனாக இருக்கலாம், நம்முடைய திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி, டிசிஷன் எடுக்கக்கூடிய எபிலிட்டி, ஃபோக்கஸ், அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு டீடாக்ஸான ப்ராக்டிசஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐந்தாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்டு மெட்டபாலிக் பூஸ்ட். அதாவது உடல் எடையை பராமரிக்கிறது நம்முடைய மெட்டபாலிசம், சாப்பிட்ட சாப்பாடை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுலையும் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. வெயிட் லாஸில் அல்லது வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் டைரெக்டாக நமக்கு எந்த மாதிரியான இம்பேக்ட் இல்லைனாலுமே இது ஒரு குயிக் ஃபிக்ஸ் கிடையாது. நம்ம டீடாக்ஸ் பண்ணுறது மூலமாக வெயிட் குறைஞ்சிடும் அப்படிங்கிறது கிடையாது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீடாக்ஸ் ப்ராசஸில் இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ளீன் ஈட்டிங் ஹேபிட்ஸில் வரும். இந்த க்ளீன் ஈட்டிங் ஹேபிட்ஸுங்கிறது என்னது, ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஹேபிட்டில் வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மெட்டபாலிசத்தை, சாப்பிட்ட சாப்பாடை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதை பூஸ்ட் பண்ணணும். இதன் மூலமாக நம்ம இந்த சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ் மூலமாக நம்ம ஒரு ஹெல்தி வெயிட்டை அட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச்சை நம்ம கொண்டு போக முடியும். சரி, இதுதான் 5 வேஸ் ஹவு லைக் டீடாக்சிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் இன் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்லேயே ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஃபியூ டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தாச்சுன்னா எப்படி நம்ம டீடாக்ஸ் பண்ணுறது. முதல்ல
பாடிக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை குடிக்கிறது. நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் 60 kg இருக்கிறீங்களா, 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி வச்சு சராசரியாக ஒரு 60 கிலோன்னா ஒரு 8லேருந்து 10 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இட் இஸ் அவர் சம்திங் என்னது 2.5லேருந்து 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது இந்த ஹைட்ரேஷன். இந்த ஹைட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாடியிலேருந்து வந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறது மாதிரியான ஹைட்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் குடிக்கலாம், ஆலோஸ், சோத்துக்கத்தாழையினுடைய கான்சன்ட்ரேட்டட், அதில் மாதிரி ஏதாவது சொல்யூஷன் அது சாப்பிடலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல குட் குவாலிட்டி ஆஃப் ஹெர்பல் டீ, ஹைபிஸ்கஸ் டீ, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெர்பல் டீஸ் எல்லாமே நம்ம பாடியிலேருந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து முழுமையானதாக இருக்கணும். ஹோல் கிரெயின்ஸு, அது வந்து தானியங்களாக இருந்தாலும் சரி முழுமையானது. ஒரு சப்பாத்தி பண்ணால் கூட ஹோல் கிரெயின் ஆட்டால் நம்ம சப்பாத்தி பண்ணுறது, அல்லது மல்டி கிரெயின் ஆட்டால் நம்ம சப்பாத்தி பண்ணி சாப்பிட்றது நமக்கு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது, நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து நியூட்ரியன் டென்ஸாக இருக்கணும். நல்ல நல்ல வைட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாமே நல்லா ஃபுல்லாக நிறைந்ததாக இருக்கணும். அண்டு ரொம்ப முக்கியமாக வந்து இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா வந்து நல்ல ராவாக சாப்பிட முடிஞ்ச வெஜிடபிள்ஸை ராவாக எடுத்துக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய மீலில் வந்து நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன்ஸில் வந்து ஃப்ரூட்ஸை நம்ம ரெகுலராக ஆட் பண்ணிக்கிறது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்டு ரொம்ப முக்கியமாக நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேர் நம்ம அந்த காலத்தில் பண்ண வாரத்தில் ஒரு நாளைக்கு நோன்பு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் அல்லது ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுறதும் நம்ம பாடியில் வந்து டாக்ஸின்ஸ் கிளென்சின்ஸ் பண்ணுறது வெளியில் கொண்டு போகிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே பண்ண முடிஞ்ச விஷயங்கள் தான். இதுக்கு கூட உடற்பயிற்சி பண்ணுறது, நல்ல ப்ரீதிங் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா மாதிரியான பயிற்சிகள், இது எல்லாமே நம்ம பாடியிலேருந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும். இதுக்கு கூட வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறது மாதிரியான சில ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணுறது மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள் ரிமூவ் பண்ணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய அசோசியேஷன், நீங்கள் யார் கூட சேர்ந்து இருக்கிறீங்களோ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே பாசிட்டிவான பீப்புளை சூஸ் பண்ணுங்கள். நேசேஸ், அதாவது நெகட்டிவ் சொல்லக்கூடியவங்க, நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கவங்க, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறவங்க, இந்த மாதிரிப்பட்ட பீப்புளை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல என்ன சொன்னேன், அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள், பிளேசஸ் அண்ட் திங்ஸ். இதை நம்ம அவாய்ட் பண்ணும்போது நம்ம டீடாக்ஸும் பெட்டராக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண தவறாதீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.